Hi students, all of you good morning. So last class we have to completed structure of dicot leaf and monocot leaf. So now you have to learn another very important topic in plant physiology. Name is called plastids. What is called? Plastids, not plastics. It is a plastids. So plastids are double membrane bound organelles. ஸோ பிளாஸ்டிக்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ டபுள் மெம்பரேன். ஸோ இது ஒரு மெம்பரேன், இது ஒரு மெம்பரேன் அப்படின்னா ஒரு சவ்வு போன்ற அமைப்பு, ஒரு கவரிங் லேயர். ஸோ எத்தனை மெம்பரேன் இருக்குன்னா டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஒவ்வொரு செல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் செவரல் ஆர்கனல்ஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம், லைசோசோம். ஸோ எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டபுள் மெம்பரேன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ திஸ் பிளாஸ்டிட்ஸ். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் அண்ட் சம் ஆல்கே. ஸோ எதில் ப்ரெசன்ஸாக இருக்குன்னா பிளான்ஸில் பெரும்பாலான பிளான்ஸ் பார்த்தோன்னா க்ரீன் இன் கலரில் இருக்குது. ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக்ஸ் தமிழில் பார்த்தோன்னா கணிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்மெண்ட்ஸ் சொல்கிறோம்னா நிறமிகள், அதுதான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் அண்டு சம் ஆல்கே. ஆல்கேயில் வந்து இருக்கும். ஆல்கே அப்படின்னா பாசிகளில் ஸோ இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. தென் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பிளாஸ்டிக்ஸ்? ஸோ பிளாஸ்டிக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ரிப்பரேஷன் அண்டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஸோ ஃபுட் மெட்டீரியலை தயார் செய்வதும் அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கனல்ஸ் என்னென்னா பிளாஸ்டிக்ஸ். என்னது? பிளாஸ்டிக்ஸ். ஸோ திஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 classes. One is called chloroplast, chromoplast, leucoplast. Chloroplast, already you know that chloroplast is a green colored plastic. Chloro means green in color. Example பார்த்தனா stem and leaves green in color இருக்குல்ல. ஸோ அந்த green இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னென்னா presence of chloroplast. Then chromoplast means yellow, red and orange colored plastics. Yellow, red, orange color. It is mostly seen in flowers and fruits. ஸோ ஃப்ளவர்லாம் ஃப்ரூட்லேயும் பார்த்தோன்னா ஸோ இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். என்ன பிளாஸ்டிக்ஸு? குரோமோ பிளாஸ்ட்டு. தென் தேர்ட் ஒன் இஸ் கால்ட் லியூகோபிளாஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். லியூகோபிளாஸ்ட் இஸ் ஏ கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். தெர் இஸ் நோ கலர். ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் தான் லியூகோபிளாஸ்ட். ஸோ அமாங் திஸ் 3 we have to discuss detailed account on structure of chloroplast. ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா குளோரோபிளாஸ்டோட மிக முக்கியமான ஃபங்க்ஷன் photosynthesis. ஸோ how does photosynthesis take place in plants? ஸோ அதை நம்ம டீட்டெயில் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். குளோரோபிளாஸ்ட்னா பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்ஸ்க்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நல்லா டயக்ராம்ஸ் வரைய கற்றுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். நோட்டுக்கு பின்னாடி டயக்ராம் வரைய சொல்லியிருக்கேன். எல்லாருமே வரைஞ்சிருக்கீங்க, சில பேர் வரைஞ்சி காமிச்சிருக்கீங்க. ஸோ மறுபடியும் பார்த்தோன்னா ஸோ அடுத்த டயக்ராம் நான் என்னென்னலாம் டயக்ராம் சொல்கிறேனோ அதை பின்னாடி நோட்டில் ஸோ நீட்டாக ட்ரா பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். குளோரோபிளாஸ்ட் ஆர் கிரீன் பிளாஸ்டிக்ஸ். ஆல்ரெடி யூ நோ தட் இட் இஸ் கண்டெய்னிங் கிரீன் பிக்மெண்ட். ஸோ இதுதான் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரீன் பிக்மெண்ட்ஸ். திஸ் கிரீன் பிக்மெண்ட்ஸ் நேம் இஸ் கால்டு chlorophyll. What is called? Chlorophyll. Already you have to study in 9th class what is called chlorophyll. The leaves present in green pigment. Leavesல green pigments இருந்தால் அதுக்கு தான் chlorophyll. ஸோ இந்த குளோரோஃபில் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். ஸோ த ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஆர் ஓவல் ஷேப்டு. ஓவல்னா எக் ஷேப்டு, ஒரு முட்டை வடிவ அமைப்பில் இருக்கும். ஓவல் ஷேப்டு. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்? 1 மார்க் கேட்பாங்க. த குளோரோபிளாஸ்டோட சைஸ் த டயமீட்டர் 2 to 10 மைக்ரோமீட்டர். டயமீட்டர் பார்த்துக்கிட்டோன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர். அண்டு திக்னஸ், அந்த மெம்பரேன் இருக்குல்ல, இதனுடைய திக்னஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1 to 2 micrometer. So 1 to 2 micrometer. So in this structure of chloroplast there are 4 important main region. What are they? First one is called envelope, second one is called stroma, third one is called grana. There are 4 important regions. So first region is called envelope or covering. Envelope na ஒரு layer
ஆல்ரெடி ஐ எம் டோல் தட் plastic have a double membrane bound organism. அதே மாதிரி தான். So they have a outer membrane, it has two membrane, outer membrane and inner membrane. These two membranes are separated by indus membrane space இருக்கலாம். இதுதான் outer membrane, இது inner membrane. இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடியதான் indus space membrane. இதுதான் envelope. So second one is called stroma or otherwise known as இதுக்கு இன்னொரு பேருக்கு என்ன பேர் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேருக்கு. மேட்ரிக்ஸுங்கிறது ஒன்று ஜெல் லைக் சப்ஷன் இல்லை ஒரு கொலாய்டல் சப்ஷன்ஸ். கொலாய்டல்னால் ஒரு கூழ்மம் போன்ற பொருள். அதாவது இந்த மெம்ப்ரைனுக்கு இந்த மெம்ப்ரைனுக்கு இன்சைடில் நிறைய பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக் ப்ரெசன்ட் இன்சைட் த மெம்ப்ரைன் ஒரு கூழ்மம் போன்ற பொருள். அதாவது ஒரு வாட்டரி சப்ஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். வாட்டரி சப்ஸ்டன்ஸ். அப்போ அந்த மெம்ப்ரைனுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் present inside the membrane. So this matrix or stroma contain several parts, namely one is called DNA, deoxyribonucleic acid, then called ribosome, 70s type of ribosome. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது எந்த டைப்பில் ரைபோசோம் இருக்குன்னா 70s. ஏன்னா ரைபோசோமோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியணும். சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன், அதாவது புரோட்டீனை உற்பத்தி பண்ணுவதற்குரிய மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா இந்த ரைபோசோம்ஸ் அதில் இருக்குது. தென் ஆல்சோ சிந்தசிஸ் ஆஃப் சம் மாலிகுல்ஸ். என்ன மாலிகுல்னா ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட்ஸ். இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இதில் இருக்குதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோமாங்கிறது நல்லா இமேஜின் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மேலே தான் மற்ற எல்லா சப்ஸ்டன்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ அது நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. Then third one is called thylakoids. Third நம்ம என்ன சொல்கிறோம்? third one is called நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைலக்காய்ஸ் சொல்கிறோம். இந்த வந்துங்களே இந்த ஸ்ட்ரக்சரை இதில் ஒன்றே மட்டும் எடுத்துகிறோம். இதுதான் தைலக்காய்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு என்ன பேக்னால் ஒரு பைப் போன்ற அமைப்பில் இருக்கும். டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம் தைலக்காய்ஸ் அப்படிங்கிறோம். தீஸ் தைலக்காய்ஸ் கண்டெயின் தைலக்காய்ட் மெம்ப்ரைன். இந்த இடத்துல அந்த வெளியில் உள்ள இருக்கிற தைலக்காய்ட் மெம்ப்ரைன். ஏன்னா இந்த தைலக்காய்ட் மெம்ப்ரைன்ஸில் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், ஒளிச்சேர்க்கைக்கான நிலைமைகள் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த தைலக்காய்ட் மெம்ப்ரைனில் தான் இருக்கும். திஸ் தைலக்காய்ட் மெம்ப்ரைன் இன்சைடில் ஒரு கேப் மாதிரி இருக்கா. அதுதான் தைலக்காய்ட் லியூமன். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். It consists of thylakoid membrane that enclose the thylakoid lumen. அந்த thylakoid lumen என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளதை என்க்ளோஸ் பண்ணக்கூடியதான் நம்ம thylakoid membrane அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிரானம் ஆர் கிரானா. கிரானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரானம்ங்கிறது சிங்குலர், கிரானாங்கிறது ப்ளூரல். இந்த இருக்குல்ல இது ஃபுல்லாக இருக்குல்ல எப்படி இருக்குது. இந்த இருக்குல்ல நான் காயின்ஸ் வச்சுருக்கேன். இந்த காயின்ஸை நம்ம அடுக்கி வச்சா எப்படி இருக்கும். எ ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானம். சம் ஆஃப் த தைலக்காய்ட்ஸ் ஆர் அரேஞ்சு இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்க் ஸ்டாக்கரு ஒன் above the other. ஒரு டிஸ்க் மாதிரி அறுக்கப்பட்ட காயின்ஸ் மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் என்ன பேர்னா ஓவரால் கிரானம்ங்கிறோம். அல்லது எப்படி சொல்லலாம் குரூப் ஆஃப் தைலக்காய்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் தான் கிரானம். there are several granum present inside the chloroplast. This granum are connected by இது ஒரு கிரானம். This granum are connected by a bridge name is called Fred channels. What is called Fred, FRET, Fred channels. இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா Fred channels or grana lamella. Fred channels or stroma lamella அப்படின்னு நம்ம சொல்லலாம். stroma lamella. அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெம்பரைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் Fred channels. These are the structure of chloroplast, very important. next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா functions of chloroplast. அப்போ chloroplastோட ஃபங்க்ஷன் என்ன? ஆல்ரெடி யூ நோ தட் chloroplast ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்? தே ஸ்டோர் த ஸ்டார்ச் அண்டு தே ஸ்டோர் த லிப்பிஸ். ஸ்டார்ச்சுங்கிறது கார்போஹைட்ரேட்டையும் லிப்பிஸையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம், சேமித்து வச்சுக்கிறோம். தென் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். நிறைய ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள் இருக்குது.
ஸோ பிளான்ஸில் பார்த்தோன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா ஸோ சிந்தசிஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அந்த குளோரோபிளாஸ்ட். அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், ஒரு நியூ குளோரோபிளாஸ்ட்டை டெவலப் பண்ணணும் செல் அப்படின்னா, ஏன்னா குளோரோபிளாஸ்ட்டில் இன்சைடில் என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ, ஒரு உருண்டை வடிவ இல்லை வட்டை வடிவ டிஎன்ஏ இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நியூ குளோரோபிளாஸ்ட்டை ஸோ டெவலப் பண்ணக்கூடியது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். These are the structure and functions of chloroplast.